வெல்கம் டு மை சேனல். பேங்கிங் ஒரு அறிமுகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பேங்க் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேங்கிங்னா என்ன, பேங்கிங் கம்பெனினா என்ன, இதெல்லாம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் எப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, ஒரு பேங்கோட பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், முதன்மையான செயல்பாடுகள் மற்றும் இடைநிலை, அதாவது இரண்டாம் நிலை செயல்பாடுகள், இதெல்லாம் ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோனே வச்சுக்கலாமே பேங்கிங்கை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஒரு பேங்க்னா என்ன அப்படின்றத இந்த பக்கத்தில் உள்ள சார்ட் மூலம் புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணலாம். இதில் நடுவில் ஒரு சதுரம் இருக்குல்ல, பேங்க்னு போட்டிருக்கு, அதுதான் பேங்க்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பச்சை வட்டம் இருக்குது, அதில் டின்னு போட்டிருக்கு, ஒரு நண்பர் டி. இன்னும் அடுத்தது ஒரு ப்ரௌன் வட்டம் இருக்குது, அதில் ஒரு நண்பர் பி. ஸோ நண்பர் டிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 ரூபாயை அவர் எடுத்துகிட்டு போய் இந்த பேங்க்ல போடுறார். அவர் சும்மா போடுவாரா? அதுக்கு வருமானம் எதிர்பார்ப்பார்ல, அதுதான் இன்ட்ரெஸ்ட், வட்டி. அப்போ பேங்க் 5% வட்டி அவருக்கு பே பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பேங்க் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா முதல் நாள்லேருந்து அது வட்டி கொடுக்குது. அப்போ இந்த பணத்தை அது வேற யார்ட்டையாவது கொடுத்து அதில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நண்பர் பி போய் லோனுக்காக பேங்கை அணுகிறார். ஒரு 1000 ரூபாய் லோன் கேட்குறார் அப்படின்னு வச்சுக்கலாம். பேங்க் அந்த 1000 ரூபாய்க்கு அவருக்கு கொடுக்கும். சும்மா கொடுக்குமா? அதுவும் அதுக்கு வட்டி சார்ஜ் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும். நிச்சயமாக அது இந்த 5%க்கு மேலே தான் இருக்கும். ஒரு 8% வச்சுக்கலாம். அப்போ இந்த 8%க்கும் 5%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட்டு. ஒரு பேங்கோட வருமானம் அது மட்டுமே வருமானம் எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், பல எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ரெண்ட் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு, சேலரிஸு, டெலிஃபோன் பில்லு, இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர், பல எக்ஸ்பெண்டிச்சர் அதில் ரெடியூஸ் பண்ணிட்டு மீதி தான் அதோட இன்கமாக வரும். ஒரு பேங்கோட கோர் ஃபங்க்ஷன் இதுதான். டெபாசிட்டை வாங்கி அதை லோனாக கொடுக்கறது. இந்த உதாரணத்தில் நம்ம ஒரு டெபாசிட்டரும் ஒரு பாரோவரும் எடுத்துக்கிட்டோம். ஐடியல் சிச்சுவேஷனில் லட்சக்கணக்கான டெபாசிட் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பாரோவர் இருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு போய் நம்ம பார்க்கணும்னா, இந்த கண்ட்ரி இல்லாட்டி எக்கானமி இல்லாட்டி ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். அதை 2 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று சர்ப்ளஸ் செக்மெண்ட், இன்னொன்று டெஃபிஷியன்ட் செக்மெண்ட். நம்ம நண்பர் டி இருக்கார்ல, அவங்களெலாம் தான் சர்ப்ளஸ் செக்மெண்ட். அவங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமாக இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது. பி நண்பர் இருக்காரு, அவங்களெலாம் டெஃபிஷியன்ட் செக்மெண்ட், பணம் தேவைப்படுது. இந்த பணம் சர்ப்ளஸாக இருக்கிறவங்க ஒரு சாதா இண்டிவிஜுவல், நம்மளை மாதிரி ஆளுங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க, அவங்களா இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த பியும் ஒரு தனி நபராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இந்த பேங்கோட வேலை இந்த 2 பேரும் இணைக்கிறது தான். பேங்க் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி. இந்த சர்ப்ளஸ் செக்மெண்ட்லேருந்து வாங்கி அதை இந்த டெஃபிஷியன்ட் செக்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது. இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை பண்ணுறது தான் பேங்க். இது ஏன் இம்பார்ட்டண்ட்டு? இந்த சர்ப்ளஸ் செக்மெண்ட்டில் உள்ளவங்க பணத்தை ஐடியலாக வச்சுருந்தா அது யாருக்கும் யூஸ் இல்லை. அவங்களுக்கு வட்டி கொடுத்து அந்த பணத்தை ஈற்று அதை தேவைப்படுற செக்ஷன் கொடுக்கும்போது அவங்க உற்பத்தி, நாட்டு உற்பத்தியை பெருக்குவாங்க. இதனால நாட்டின் வளர்ச்சி மேன்மேலும் பெருகும். ஸோ ஒரு நாட்டு வளர்ச்சிக்கு பேங்கோட பங்கு ரொம்ப 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 இன்றியமையாது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சட்டம். பேங்க்ஸை பொறுத்தவரையில் ஒரு பேங்க்குக்கு லைசன்ஸை கொடுத்து அந்த பேங்க் ஃபங்க்ஷனிங், அது கடைசியில் க்ளோஸ் பண்ணுறவரில் உள்ள வேரியஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இந்த ஆக்டில் கவர் ஆகும். நம்ம பேங்கிங் அவேர்னஸ் படிக்கும் போது இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் போகும்போது அதுக்கான ஷரத்துக்களை அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இங்கே இந்த வீடியோவில் நம்ம ரெலவெண்ட் ஆனது இந்த பேங்கிங் இதெல்லாம் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பேங்கிங் செக்ஷன் 5B ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்கிங்னா என்ன?
பேங்கிங் மீன்ஸ் நான் முதல்ல ஃபுல்லாக படிச்சிடுறேன், அப்புறமா விளக்குறேன். பேங்கிங் மீன்ஸ் தி அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக், ரீபேபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ், அண்ட் வித்ட்ராவல் பை செக், டிராஃப்ட், ஆர்டர் ஆர் அதர்வைஸ். இதுதான் சட்டத்தில் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் உள்ள டெஃபினிஷன். முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த ப்ளூவில் மட்டும் எழுதுனது முதல்ல பார்க்கலாம். பேங்கிங் மீன்ஸ் அக்செப்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ். முதல்ல பேங்கிங்கோட ஒரு ஃபங்க்ஷன் என்ன, அக்செப்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ். அதுதான் இது சொல்லுது. நம்ம அதை வந்து அந்த ப்ளூவில் இருக்கிறத மட்டும் படிக்கிறோம். இப்போ பேங்கிங் மீன்ஸ் அக்செப்டிங் ஆஃப் டெபாசிட்ஸ். அந்த டெபாசிட்ஸை வாங்கி என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லோவில் உள்ளதை பார்க்கலாம். ஃபார் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த வாங்கின டெபாசிட்டை கடனாக கொடுக்குறாங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், ஒரு செயல்பாடு, முக்கியமான ஒரு பேங்கோட செயல்பாடு. அதுக்கப்புறம் அந்த அண்டர்லைன் பண்ணியிருப்பாருங்க, ரீபேபிள் ஆன் டிமாண்ட். என்னது, டெபாசிட்டை. இந்த டெபாசிட் போடுறாங்கல்ல டெபாசிட்டர்ஸ், இது வந்து அவங்க டிமாண்ட் பண்ணும்போது கொடுக்கணும். இதுலேயே 2 விதமான டெபாசிட் சொல்லுவோம். ஒன்று சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். இது ரெண்டையும் சேர்த்து காசா டெபாசிட் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ். எப்போ வேணாலும் போய் கேட்டால் கொடுக்கணும். இப்போ நேராக போய் கேட்கணுன்னே தேவையில்லை, பிரான்ச்சுக்கு போகணுன்னே தேவையில்லை. ஏடிஎம் வச்சு எடுத்துடலாம், ஒரு செக் இஷ்யூ பண்ணிடலாம், இல்லாட்டி ஒரு இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பணத்தை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரீபேபிள் ஆன் டிமாண்ட். மற்ற டேர்ம் டெபாசிட்னு ஒன்று இருக்குது, அது ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்டு. இதெல்லாம் நாட் ரீபேபிள் ஆன் டிமாண்ட். ஆனால் இதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்னு பேர் இருந்தால் கூட எனி டைம் க்ளோஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் டைமில் ஒரு நாள் அவன் க்ளோஸ் பண்ணி திருப்பி இதை கிரெடிட் பண்ணி அந்த பணமே எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் டெபாசிட்ஸ் ஆர் ரீபேபிள் ஆன் டிமாண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பேங்கிங்னா என்ன, அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் தீஸ் டெபாசிட்ஸ் ஆர் ரீபேபிள் ஆன் டிமாண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்து பேங்கிங். அடுத்து பேங்கிங் கம்பெனினா என்ன, 5C என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, பேங்கிங் கம்பெனினா என்ன, இந்த பேங்கிங்கை யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பேங்கிங் கம்பெனி. அந்த ப்ளூவில் பாருங்கள், பேங்கிங் கம்பெனி மீன்ஸ் எனி கம்பெனி விச் டிரான்சாக்ட்ஸ் த பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. ஸோ பேங்க்ன்ற டெஃபினேஷன் கிடையாது. இப்போ வந்து பேங்கிங் டிஃபைன் பண்ணுது, பேங்கிங் கம்பெனி டிஃபைன். பேங்கிங் கம்பெனி தான் பேங்க். ஸோ நம்ம இன்டர்வியூலாம் கூட வாட் இஸ் த பேங்க், டிஃபைன் அ பேங்க்னு கேட்டாங்கன்னா, a bank is an institution which accept deposits and makes loans and advances சொல்லிட்டு தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் டிஃபைன்ஸ் திஸ் இஸ் ரெண்டையும் சொன்னால் இன்னும் ஆன்சர் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டையும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது செக்ஷன் 7 பாருங்க, நோ அதர் கம்பெனி இஸ் அலவுட் டு யூஸ் த வேர்ட் பேங்க், பேங்கிங் ஆர் பேங்கர் இன் தர் நேம். நம்ம சும்மா ஒரு சின்ன ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் பேங்க் எல்லாம் போட முடியாது. ரிசர்வ் பேங்க்ல ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி பேங்க்னு லைசன்ஸ் வாங்குறவங்க மட்டும்தான் பேங்க் போடலாம். நீங்கள் பார்த்துருங்க, HDFC பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த பேங்க் எல்லாமே ப்ராப்பராக ரிசர்வ் பேங்க்ல லைசன்ஸ், பேங்க்குன்னு லைசன்ஸ் வாங்கணும் தான் பண்ண முடியும். ஃபினான்ஸ் கம்பெனி கூட பேங்க்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. இந்த 3 செக்ஷனும் நல்லா தரவாக பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு போக போக நம்ம இந்த பேங்கிங் அவேர்னஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு பேங்கோட ஃபங்க்ஷன், செயல்பாடுகள், அதை 2ஆக பிரிக்கலாம். பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மையான செயல்பாடுகள். செகண்டரி ஃபங்க்ஷன், 2ஆம் நிலை செயல்பாடுகள். இந்த பிரைமரி ஃபங்க்ஷனில் அந்த பேங்க் ஏர்ன் பண்ணக்கூடியது இன்ட்ரெஸ்ட் இன்கம். இந்த பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மையான செயல்பாடு என்னன்றது நம்ம டெஃபினிஷன் ஆஃப் பேங்கிங்கை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. என்னது அது, அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் மேக்கிங் லோன்ஸ். இதுதான் வந்து கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பேங்க். டெபாசிட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், காசா டெபாசிட், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி டேர்ம் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இதெல்லாம் தான் வேரியஸ் டெபாசிட்ஸு. செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் லோன்ஸ், மேக்கிங் லோன்ஸ். லோன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் லோன், இண்டிவிஜுவல் கொடுக்கலாம், கம்பெனிஸும் கொடுக்கலாம். இண்டிவிஜுவல் கொடுக்கறது ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம், ஜுவல் லோனாக இருக்கலாம், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், இப்படி பல லோன்ஸு இண்டிவிஜுவல், எஜுகேஷன் லோன், இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு டிமாண்ட் லோன், டேர்ம் லோன், ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு இருக்குது. இந்த டெபாசிட்ஸ் ஒரு தனி வீடியோவில் பார்க்க போகிறோம், லோன்ஸும் இன்னொரு தனி வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன், 2ஆம் நிலை செயல்பாடுகள். இதில் அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் பேர் என்னன்னா ஃபீ பேஸ்ட் இன்கம். இதுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணி அதில் ஒரு நல்ல இன்கமும் கிடைக்கும் பேங்க்ஸுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லாக்கர் ஃபெசிலிட்டி பார்க்கலாம்.
நம்ம வந்து ஒரு பேங்க்ல லாக்கரும் ஓப்பன் பண்ணிக்கிட்டா லாக்கரில் நம்ம வேல்யூபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ரெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனுவல் ரெண்ட்டு. அடுத்து பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பில்ஸ்லாம் இதெல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பில்ஸு ரெண்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அதை கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் அங்கே போயிடும். தேர்டு முக்கியமானது மணி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி, மணி ரெமிட்டன்ஸ். பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து வேற ஒருத்தர் நம்ம அனுப்பணும்னா அதுக்கான ஃபங்க்ஷனை வந்து பேங்க்ல பண்ணலாம். இப்போல்லாம் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கில் பண்ணிடலாம். என்இஎஃப்டின்னு, அதாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், என்இஎஃப்டி இருக்குது, ஐஎம்பி இருக்குது, ஆர்டிஜிஎஸ், யூபிஐ, இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சார்ஜஸ் இருக்குது. பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் தான். அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக சில செயல்பாடுகள்லாம் பண்ணும் பேங்க். எதுனா பேமெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் சார்பாக பே பண்ணுறது. அது நம்ம போய் இந்த பென்ஷன்தாரர்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, டேக்ஸ். இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஏஜென்சி கமிஷன் வாங்கிக்குவாங்க, ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுனால. இதை தவிர லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டி, இதெல்லாம் நான் ஃபண்ட் பேஸ்ட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து பர்டிகுலர்லி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. அதேமாதிரி பேங்க் கேரண்டி வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறோன்னா பேங்க் கேரண்டி கேட்பாங்க. பேங்க்லேருந்து கேரண்டி வாங்கி கொடுக்கலாம். அப்போ அதுக்கெல்லாமே பேங்க்கு சார்ஜ் பண்ணும். இது ஒரு நல்ல இன்கம், ஃபீ பேஸ்ட் இன்கம். இதை தவிர பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்போ பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம். அது வந்து ஒரு பேங்க்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டே பண்ணும், இல்லாட்டி தனியாக ஒரு கம்பெனி, ஒரு சப்சிடரி ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ பேங்க். இந்த வீடியோவில் பேங்க்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன சார்ட், ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம். அப்புறமா சில டெஃபினிஷன்ஸ், பேங்கிங் கம்பெனி, இதெல்லாம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க், இதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில். இது ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் ஆஃப் தி பேங்கிங் அவேர்னஸ் சீரீஸ்னே வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இந்தியாவில் செயல்படும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறவரில் குட் பை ஃப்ரம் மீ.